இந்த வேளையிலும் நமக்காய் உயிரையே தியாகம் செய்த அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவராக இருக்கிறார். அவரை போல ஒருவரும் இல்லைங்க. நாம் அப்படியாய் வாசிக்கிறோமே. 1 பேதுரு 3:18 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கும் பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்க்கப்பட்டார். Amen. God shows his love for us in that while we were still sinners, நாம் இன்னுமாய் பாவத்தில் இருக்கும்போதே தேவனாகிய கர்த்தர் உனக்காய் இறங்கி அன்பாய், because God so loved the world, because he loved you, he gave his only begotten son Jesus Christ as a sacrifice to redeem you, that in him we have the redemption. இந்த வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றியுள்ள இருதயத்தோடு கூட எத்தனை பேர் சொல்றீங்க, Lord, thank you Jesus for you died on the cross of Calvary for me, for my sins, oh Lord. கர்த்தர் நீர் ஆண்டவரே, நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நான் பாவி அல்ல ஆண்டவரே, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி, Lord, thank you for you have saved me, Lord Jesus. நீ பெரியவர் ஆண்டவரே, உள்ளமெல்லாம் உருகுதையோ. இந்த வேளையிலும் உம்மை பார்க்கையில் ஆண்டவரே, உம்முடைய சிலுவையின் காட்சியை நான் நினைக்கிறேன், என் உள்ளமெல்லாம் உடையுது ஆண்டவரே. இத்தனை பெரிய அன்பு என் மேல் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. நாளும் எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உம்மையெல்லாம் வேறே தெய்வம் உம்மையாய் இங்கில்லையே. கரங்களை உயர்த்தி, கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா உம் நேசத்தாலே உம் சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தகனை உத்தமனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை வேண்டும் என்று சொல்லி அவர் வந்தார். He needs you, my dear friend, this morning. If you are lost, if you feel nobody cares for you, now I can say it very clearly, my Jesus wants you this morning. He has redeemed you by his precious blood. எத்தன் என்னை உத்தமனாக சித்தம் கொண்டீரின் இயேசையா, எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். கரங்களை உயர்த்தி, ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனேயும் அன்புக்கீடாய் நித்தம் செய்வேனும் சேவையே. கர்த்தனேயும் அன்புக்கீடாய் நித்தம் செய்வேன் உம் சேவையே. கரங்களை தட்டி, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நித்தம் உம்முடைய வார்த்தையை உம்முடைய நாமத்தை பற்றி நான் சொல்லுவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காய் இந்த பூலோகத்தில் வந்தார்,
உனக்காய் மரித்தார், எனக்காய் மரித்தார் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க மற்றவங்க இடத்துல? ஆமென். Hallelujah. This is the good news. Christ came for you. The love came from heaven. It just came down for you and I. உன்னை மீட்கும்படியாய் கர்த்தர் வந்தார். இதை மற்றவங்க எல்லார்கிட்டையும் சொல்லலாம். இந்த ஒரு நாள்ல மாத்திரம் அவருடைய பாடுகளை அப்படியே யோசித்து விட்டு செல்லாதபடிக்கு அது ஒவ்வொரு நாளும் நம்மை உருக்கணும். ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்காக மரித்தீரே, எனக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீரே, உமக்கு நன்றி. ஓ நன்றி ராஜா. உனக்காய் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு எழுந்தேன், இதோ ஜீவிக்கின்றேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கின்றேன் என்றாரே. சீயோனே கெம்பீரி, சாலேமினி ஸ்தோத்திரி, துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறது போலவே இப்படியாய் ஒரு பாலகன் வந்து பிறப்பார். உன்னை மீட்கும்படியாய், பிசாசின் பிடியிலிருந்து உன்னை மீட்கும்படியாய் என்று சொன்னபடியே அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஓ, அவர் நிச்சயமாய் உனக்காய் மரித்தார் என்றார். உன்னை மீட்கும்படியாய், உன்னுடைய பாவங்களை கழும்படியாய், நீ உயிரோடு கூட விசுவாசமாய் அவர் மேலே சார்ந்து இருக்கும் பொழுது இன்னுமாய் பெரிய காரியங்களை நீ செய்வாய். அவர் ஒருவர் மாத்திரமே, வாக்கு மாறாதவர். சொல்லி பாடலாமா? கரங்களை எல்லாம் உயர்த்தினபடி. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே. சொன்னபடி அன்று உயிர் தெழுந்தாரே. சீயோனே கெம்பீரி, சாலேமினி ஸ்தோத்திரி, துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. விசுவாசமாய், ஓ என் மீட்பர் உயிரோடு. ஆமா ஆண்டவரே. ஓ அல்லேலூயா. சுத்த திரு சபையே பறைசாற்றிடு. சொல்லுங்களேன், அந்த நற்செய்தியை நாம் பறைசாற்றுவோம். ஓ சுத்த திரு சபையே பறைசாற்றிடு நற்செய்தியை. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சீயோனே கெம்பீரி, சாலேமினி ஸ்தோத்திரி, துதியே கனமே மகிமை செலுத்து.
பாவிகள் இல்லவே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க I am saved by the blood of Jesus ன்னு சொல்றவங்களா கரங்களை உயர்த்தி, ஓ நான் இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்றவங்களா? நன்றி ஆண்டவரே, thank you for coming and saving me Lord. என் பாவம் நீங்க கண்டே, இயேசுவே சென்றட்சிப்பினார் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். சொல்லுங்களேன், மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டே, ஆசை உள்ளவராக உன்மேல் அவ்வளவு பிரியமாக இருந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்களை அவர் உனக்காய் சகித்தார். உனக்காய் அவர் பாவமானாரே. தம் கரத்தை என் மீதில் வைத்து நீ சொஸ்தமாவாயின்றன. நான் அவரின் வஸ்திரம் தோட ஆரோக்கியம் அருளினார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தம் கரத்தை என் மீதில் வைத்து நீ சொஸ்தமாவா என்றன. நான் அவரின் வஸ்திரம் தோட ஆரோக்கியம் அருளினார். கரங்களை உயர்த்தி மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டே, இயேசுவின் ரட்சிப்பினார் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். இரண்டு கரங்களை உயர்த்தி மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டே, இயேசுவின் ரட்சிப்பினார் ஆறுதல் கண்டடைந்தேன். நான் பிரமித்து நின்ற பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாய் அடைந்தேன். கரங்களை நன்றாக தட்டி, நான் பிரமித்து நின்ற அந்த அன்பு, அது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? Can anybody compare to the love that Jesus Christ has shown upon you this morning? So many years back, He died on the cross of Calvary. Will anyone be born just to die? யாராயினும் மரிப்பதற்காக பிறப்பாங்களா? வாழ்வதற்கு தான் பிறப்போம் இல்லையா? ஆனால் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உனக்காய் அந்த கல்வாரி சிலுவைக்காக அவர் பிறந்தார். ஆமென், ஹalleluya. நன்றி ஆண்டவரே. At the cross when I saw him, he let me hold
once again for Jesus Christ this morning. The Lord God who loved you unconditionally. எந்த விதமான ஒரு நிபந்தனை ஒரு கண்டிஷன் இல்லாம உங்களை அவ்வளவாய் நேசித்தவர் அவர். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவன், எல்லாவற்றையும் உனக்காய் அவர் செய்த தேவன். இந்த காலை வேளையிலும் உனக்காக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். உனக்காக இருக்கிறவர் அவர். எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்காய் இருக்கிற தேவன் அவர் இயேசு. இந்த பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஓ நன்றி ஆண்டவரே, we love you Lord.
ஏழையான என்னை தேடி வந்த தெய்வம் அவர். எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்னை தேடி வந்தவர் அவர். நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் நான் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட I just want to say a big thank you to you, Lord Jesus, because you bore all my sins, you took all my shame, you took every infirmity, you made me whole, Lord. என்னை அழகாக பார்க்கும்படியாய் அவர் தன்னை தானே உருக்குலைத்து விட்டார். He just made himself so bad to make us look good. Oh, நன்றி ஆண்டவரே. சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். பரிகாரியே உம் அன்பை அகிலம் எல்லாம் போற்றுதே. ஏழையான என்னை தேடி வந்த தெய்வம் நீ, நினைக்கையில் உள்ளம் மயங்குதே. சொல்லுங்களேன். ஏழையான என்னை தேடி வந்த தெய்வம் நீ, நினைக்கையில் உள்ளம் மயங்குதே. பரிகாரியே உம் அன்பை நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. உங்கள் உயிர் மூச்சை எங்களுக்காக தந்தீரே, நன்றி ராஜா. எங்கள் நொறுங்குண்ட உள்ளங்களில் வாழ்க்கும் தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. உன் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லலாமா நாம் எல்லோரும் சேர்ந்து? பரிகாரியே உம் வாசம் மனிதர்கள் மத்தியிலே உயிர் மூச்சை தந்தீரே, இதயத்தை வென்றீரே. நொறுங்குண்ட உள்ளங்களில் வாழ்பவரே, பரிகாரியே பரிகாரியே உம்மையே எனக்காக
கரங்களை நன்றாக தட்டி, we thank you from deep down within our hearts, Lord Jesus. From the bottom of our hearts, we thank you, Lord, for coming down, Lord Jesus. We thank you, Heavenly Father, for sending the love of Jesus Christ to redeem us, Lord. My God is here for you. He's not dead and gone, but He is living with you right now. We are here just to reflect back on what God went through, what Jesus Christ went through on the cross. He is no more on the cross of Calvary. Karangalai thatti. He is living inside your hearts. He has redeemed you. He has bought you with your precious blood this morning. Karangalai nandaga thatti. Give a hand of praise, for He is worthy. Hallelujah. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜெப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், எண் 9, காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.